இப்படி நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பிடிக்காதவ அவன் கையால ஏன் கழுத்துல தாலி ஏறணும்னு அந்த கடவுளுக்கு அப்படி என்னதான் ஆசை? எதுக்கு இப்படி பண்ணாரு? என் வாழ்க்கையை எதுக்கு இப்படி அழிச்சாரு? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? இதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்னவாகும்? இல்ல மச்சான், கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கு நான் சொல்லியே ஆகுவேன். அதெல்லாம் யார் தடுத்தாலும் சரி, நாளைக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன் மச்சான். நீ வேணா பாரு, நிஜமா சொல்றேன்டா. யார் அது? நம்ம இங்க தனியா தானே இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்க. யாரா இருக்கும்? ஒருவேளை கௌதமா? டேய், நீ பாரு, நாளைக்கு காலேஜுக்கு வந்து பாருடா, அப்ப தெரியும். ஏய், அப்புறமா பேசிக்கலாம்டா. பண்றேன். இந்த கௌதம் யாருன்னு காட்டுறேன். சரி, நாளைக்கு காலேஜில் வந்து பார்த்துக்கலாம். வை. கௌதம் தான். யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? நம்ம மேல வரும்போது இவ இல்லையே. ஒருவேளை நம்ம ஃபோன் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டாலோ? இங்க என்ன பண்ற நீ? அத நான் கேட்கணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. அம்மா, நீ யார்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த? நான் நான் ஹரி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன்? இல்லை கேட்டேன். நீ இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தேன்னு எனக்கு தெரியல. உன்னோட சவுண்டே இப்போ தான் கேட்டுச்சு. அப்பாடா, நல்ல வேலை நான் பேசினது எதுவும் இவ கேட்கல. இப்போ எதுக்கு பல்ல கட்டுற? இல்ல, இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நீ கொஞ்ச நாள் இல்ல, ஒரு 2-3 வருஷத்துக்காவது நீ வெளியில வரவே மாட்டேன்னு நினைச்ச. பார்த்தா 2 மணி நேரத்திலே வெளில வந்து நிக்கிற. டேய், ஆல்ரெடி செம்ம கோவத்தில் இருக்க. ஒழுங்கா என்கிட்ட பாட்டு வாங்காத. ஒழுங்கா ஓடி போயிடு. பாடுறா. நான் கூட அந்த ரவுடி பயலுங்க மாமா கையில தாலியை கொடுத்து உன் கழுத்துல கட்ட சொன்னதும் மாமா ஒருவேளை கட்டிடுவாரோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை கட்டல. மாமாவோட லைஃப் சேஃப் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அடுத்த 1 மணி நேரத்திலே இப்படி மாமாவோட லைஃப் தலைகீழா மாறும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இரும மாட்டு பயலே, நீலாம் என் தம்பியாடா. உன் கூட பிறந்த அக்கா. எனக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. கொஞ்சமாவது வருத்தப்படுறியா? கொஞ்சமாவது எனக்காக பேசுறியா? அட்லீஸ்ட் எனக்காக நீ பேசலினாலும் பரவாயில்ல. எப்படி உன் மாமா வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சா? அப்போ என்னால உன் மாமா வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சுன்னு சொல்ற, அப்படிதானே? அதுவும் இன்டைரக்டா. இன்டைரக்டாலாம் சொல்லல, டைரக்டாவே சொல்றேன். உன்னால மாமா வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. கௌதம், வேணாண்டா. என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத. அவனால தாண்டா என் வாழ்க்கையே தலைகீழா மாறி போச்சு. இதுல என்னால அவன் வாழ்க்கை தலைகீழா மாறி போச்சுன்னு என்கிட்ட வந்து சொல்றியா? இங்க பாரு, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் உனக்கும் மாமாவுக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. நீ டெல்லியில இருந்து 10 நாள் லீவுக்கு இங்க வந்தன்னு வச்சுக்கீங்க. மாமா இருக்காருல்ல, மாமா அவரு இந்த வீட்டு பக்கமும் அதிகமா வரமாட்டாரு. அப்படியே இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் ரூம்லயே இருப்பாரு. வெளியில வர சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா மூஞ்ச எப்பயுமே பாவமா சோகமா வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா நீ போன அடுத்த நிமிஷம் அவருக்கு என்னதான் ஆகும்னே தெரியாது. அவ்வளோ ஜாலியா அவ்வளோ சந்தோஷமா இருப்பாரு தெரியுமா? நீ வந்துட்டு போறப்பலாம் எங்களை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போவாரு. இல்லனா எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஹம், ஆனா பாத்தியா, மொத்தமா அந்த சந்தோஷத்தை முடிச்சு விட்டுட்ட. இனிமே அவரு சந்தோஷமாவும் இருக்க மாட்டாரு. அதே மாதிரி சந்தோஷத்துல எங்களை எங்கேயும் வெளியிலயும் கூட்டிட்டு போக மாட்டாரு. எதுவும் வாங்கி தர மாட்டாரு. டேய் டேய் டேய், நான் உன் அக்காடா. கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட் பண்ணு. ஏன்டா இப்படி பண்ற? அவனால தாண்டா என் வாழ்க்கையே போயிடுச்சு, என் சந்தோஷமும் போயிடுச்சு. ஆனா நீ இத நான் தப்பு பண்ண மாதிரி என்னையும் சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ வக்கனையா பேசுறல. உனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க 2 பேத்துக்கும் ஆகவே ஆகாதுன்னு. அப்போ அங்க நடந்தத நீ பார்த்ததானே? அப்பவே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு. சரி, எனக்கு கூட வேண்டாம்ப்பா. உன் மாமனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டியதானே? எதுக்கு அங்க அமைதியா இருந்த? பாரா, இது என்ன கேள்வி? வந்தவனுங்க உன் கழுத்துல மாமாவை வச்சு தாலி கட்ட சொன்னதுக்கே நீங்க 2 பேரும் அந்த மாறி மாறி திட்டிக்கிட்டீங்க. பக்கத்துல நின்னு கேட்ட எனக்கே காதுல இருந்து ரத்தம் வர மாதிரி ஆயிடுச்சு. நானாவது பரவாயில்ல, உங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு 2 பேர் இருந்தானுங்களே, அவனுங்களுக்குலாம் மூக்குல இருந்தே ரத்தம் வந்திருக்கும். என்ன, மூஞ்சில துணி கட்டினதால தெரிஞ்சுக்கல.
அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நீங்க 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தீங்க. இதுல நாங்கலாம் வந்து பேசுனோம்னா எங்கள அடிச்சு தூக்கி பறக்க விட்டுருக்க மாட்டீங்க. அதனால தான் நாங்கலாம் உங்க பக்கமே வரல. பாட்டி தான் தைரியத்தோட வந்து பேசி உங்கள வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துச்சு. இல்லன்னா இன்னமும் அங்க நின்னு சண்டை தான் போட்டுட்டு இருப்பீங்க. லூசு பயலே, இதெல்லாம் ஒரு காரணமாடா? இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. இதுதான் காரணமே. என்னாலலாம் உன்கிட்ட அடி வாங்க முடியாதுமா. ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன சொல்லி தொலை. ஒரு தம்பியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, புரியல. அதாவது எனக்கு அக்கா 2 தங்கச்சிங்க இருக்காங்க. இவங்க 3 பேரோட லைஃப்பும் நல்லபடியா அமையன்னு என் தலையில தான் பொறுப்பு இருக்கு. கரெக்ட்டா? ம். நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகணும்னா வேலைக்கு போய்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து, உங்களுக்கு அவன் கூட கல்யாணம் பண்ணி வச்சு, நீங்க நல்லா வாழுறீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு பார்க்கணும். கண்டிப்பா. அதுதானே உன் கடமை. பார்த்து தானே ஆகணும். ம். இப்போ நர்மதா இப்பதான் 10th போயிருக்கா. அஞ்சலி இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போயிருக்கா. ஸோ அவங்க 2 பேருக்கும் இப்போதைக்கு கல்யாண பேச்சு கிடையாது. ஆனா நீ அப்படி இல்ல. நீ ஸ்கூல் முடிச்சிட்ட, காலேஜ் முடிச்சிட்ட, வேலைக்கும் போயிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. வயசு இல்ல, 7 கழுத வயசே வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது உன் கல்யாணத்தை பத்தி நான் ரொம்பவே கவலைப்படணும். உன்னை ஒரு நல்ல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வீட்ல எல்லாரும் நினைக்கிற மாதிரி நானும் நினைக்கணும். ஏன்னா அது என்னோட கடமை. என்னதான் நீ என் மேல கோவப்பட்டு சின்ன வயசுல என்ன அடி அடின்னு அடிச்சாலும் வீட்ல அப்பா கிட்ட என்ன அதிகமா போட்டு கொடுக்கறதே நீதாண்டி. அப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் தெரியுமா உன் மேல. எதுனாலும் அந்த ஆளுகிட்ட என்ன போட்டு கொடுத்துருவ. எப்ப பார்த்தாலும் அந்த ஆள் என்ன திட்டிக்கிட்டே இருப்பாரு. அதுவும் என்ன இடம் ஏதுன்னு எதுவும் பாக்குறது இல்ல. எத்தனை தடவை தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எல்லாம் அசிங்கப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் உன் மேல எனக்கு செம்ம காண்டு வரும். ஹம். ஆனா இப்போ அந்த கோவம் எல்லாமே பறந்து போச்சு. பறந்து போச்சுன்னா எனக்கு புரியல. எதனால பறந்து போச்சு? இந்த கோவம் இன்னமும் இருக்கணும் தானே? நான் இப்ப கூட உன் அப்பா கிட்ட மாட்டி விட்டுட்டு தானே இருக்கேன். நீ தாராளமா இனிமே மாட்டி விட்டுக்கோ. எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்? ஏன் தெரியுமா? நீ என்ன மாட்டி விடுறத விட நீயே மாமா கிட்ட போய் பயங்கரமா மாட்டிக்கிட்ட. அப்படி இருக்கும்போது நான் படுற கஷ்டத்தை விட நீ படுற கஷ்டம் நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனாலதான். அட, எரும மாட்டு பயலே, உனக்கு அவ்வளவு சந்தோஷமாடா? உன் மனசுல இப்படி இல்லாமடா இருக்கு? ஏதோ சின்ன சின்னதா உன்னை அப்பா கிட்ட போட்டு கொடுத்தா நீ இந்த அளவுக்கு என்ன பழி வாங்கணும்னு நினைச்சிருக்க? எது 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 எதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ என்ன போட்டு கொடுத்த? ஹம், நீ என்னென்னத்துக்கெல்லாம் என்ன போட்டு கொடுத்த? எல்லாத்துக்கும் அந்த ஆளு என்ன திட்டினது மட்டுமா விட்டாரு? என்ன என்ன அடி அடிச்சாரு தெரியுமா? அப்பெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம நான் அடி வாங்கறத பார்த்து எத்தனை நாள் நீ சிரிச்சிருக்க. இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து உன்னை ஒரு நாள் பழி வாங்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா இனிமே அது தேவைப்படாது. சரி, ஓகே. உன்கிட்டலாம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. எனக்கெல்லாம் 1008 வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். பாய். அப்புறம் ஹாப்பி மேரி லைஃப். டேய், கௌதம் எஸ்கேப். டேய் டேய், நில்லுடா. மவன, என் கையில மட்டும் நீ மாட்ன. அட போடி. இவ்வளவு நேரம் உன் பக்கத்துல தான் இருந்தேன். அப்பவே உன்னால என்ன எதுவும் பண்ண முடியல. இதுல இவ வந்து என்ன புடிச்சு ஏதாவது பண்ண போறா. போடி போடி. போ போ. போய் நல்லா தூங்கு. கல்யாணம் ஆயிடுச்சுல, அந்த சந்தோஷத்துல உனக்கு நல்லாவே தூக்கம் வரும். டேய், நீ வேணா பாருடா. என்ன மாதிரியே நீயும் இதே இடத்துல இப்படி அழுதுட்டு நிக்க தான் போற. நானும் உன்ன மாதிரி வந்து சிரிச்சு பேச தான் போறேன். இது என்னோட சாபம்டா. நீ வேணா பாரு. என்ன மாதிரி பிடிக்காத பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவ. ஐயோ, பயந்துட்டேன். போடி. குய்யால என்னைய கடுப்பேத்திட்டு போற? நீ வேணா பாருடா. என்ன மாதிரி நீயும் ஒரு நாளைக்கு அழதான் போற. அமிர்தா, இப்ப நீயா? புரியல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் மாமா, கௌதம் மாமா, என் தம்பி, அவன் வந்து என்ன கடுப்பேத்திட்டு போனா. அடுத்தது நீயா? இல்ல இல்ல, நான் உனக்கு கடுப்பேத்துறதுக்காகலாம் வரல. மாமா கீழே வந்ததை பார்த்தேன். அவர்கிட்ட தான் கேட்டேன். நீ மேலதான் இருக்க அப்படின்னு சொன்னாரு. அதான் உன்கிட்ட பேசலான்னு. அப்படி நீ என்ன பேச போற? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? உன் அண்ணனால என் வாழ்க்கையே போயிடுச்சு.
இதுக்கப்புறம் யார் வந்து என்கிட்ட பேசினா என்ன பேசலனா என்ன? நீ ஏன் இப்படிலாம் சொல்ற? ஏன் சொல்றனா? ஒரு பொண்ணா இருந்து என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியலையா? சொல்ல திதி. சின்ன வயசுல இருந்து நீயும் நானும் ஒரே வீட்டில் தான் இருந்திருக்கோம், வளர்ந்துருக்கோம். என்னதான் உன்னை விட நான் பெரிய பொண்ணா இருந்தாலும் நம்ம ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கோம் அந்த வீட்டில். நான் எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி நீ என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவ. நான் டெல்லியில் படித்தப்போ கூட நீ தான் எனக்கு எப்பயுமே ஃபோன் பண்ணி பேசுவ. ஆனால் உன்னால் என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியலல்ல அமிர்தா? உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ புரிஞ்சு மட்டும் என்ன ஆக போகுதா திதி? உன் அண்ணனால என்னோட லைஃபே போயிடுச்சு. நீ ஏன் இப்படி சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எங்கள் அண்ணனுக்கும் உன்னை பிடிக்காது, உனக்கும் எங்கள் அண்ணனை சுத்தமாக பிடிக்காது. எல்லா இடத்துலையும் மாம் பையன் அத்தை பொண்ணுங்கன்னா பாசமாக தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும் நம்ம வீட்டில் மட்டும் அப்படி கிடையாது. 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி வெறுத்துக்கிட்டு தான் இருந்தீங்க. பிடிக்காத 2 பேருக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய வலி தெரியுமா? ஹே, நீ என்னை விட சின்ன பொண்ணுடி. ஆனால் பெரியவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்க. பிடிக்காதவங்களுக்கு கல்யாணம் பண்ணா அதோட வலியை பற்றிலாம் உனக்கு தெரியுது. அந்த வலியை நான் உணர்ந்ததில்லை அமிர்தா. ஆனால் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கும் இதே நிலைமை தானே நடந்துச்சு. உன்கிட்ட நான் சொல்லியிருக்கல. அப்போ அந்த இடத்துல அவளை நான் பார்த்தேன். இப்போ அதே இடத்துல உன்னை பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன், உன்னோட வலியை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என் அண்ணனை நீ பார்க்குற பார்வை அது கரெக்டு தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னன்னு தெரியல, உங்கள் 2 பேர்த்துக்கும் ஆகாது. சண்டை போட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இங்கே எல்லாருக்கும் தெரியும், நீயும் ரொம்ப நல்ல பொண்ணு, என் அண்ணனும் ரொம்ப நல்லவன். அவனை மாதிரி நல்லவன் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. அவன் மட்டும்தான். அதே மாதிரி தான் நீயும். உன்ன மாதிரி நல்ல பொண்ணு எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறீங்க? பாசமாக பேசியிருக்கலாம்ல. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதா திதி? உண்மைதான் அமிர்தா, எனக்கு சுத்தமாக புரியல. நீங்கள் எதுக்காக சண்டை போடுறீங்கன்னு கூட எனக்கு புரியல. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், நீ சொல்கிற மாதிரி என் அண்ணனால் உன் வாழ்க்கை வீணாலாம் போகலை. நீயே ஒரு நாள் புரிஞ்சுப்ப. என் அண்ணன் எப்படி, அவன் நல்லவன். அவனை ஒரு நாள் நீ புரிஞ்சுக்கிட்டு நீ வேணா பாரு, கண்டிப்பாக அவன் கூட சந்தோஷமாக தான் வாழ்வ. ப்ளீஸ் அதிதி, என்னோட ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். ஆனால் நீயே இப்படி பேசுகிற பற்றியா? நான் பேசுகிறதுல தப்பு இல்லை அமிர்தா. நான் உன்னோட சின்ன பொண்ணு தான். அதுக்காக எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம் இல்லைல்ல. நான் ஒத்துக்கிறேன், என்னன்னு உனக்கு பிடிக்காது, என்னனுக்கு உனக்கு பிடிக்காது தான். அதுக்காக உன் கழுத்தில் எண்ணெய் கட்டின தாலி இல்லைன்னு ஆகுமா? கண்டிப்பாக நீ அந்த தாலியை தூக்கியும் போட மாட்ட. வீட்டில் இருக்கவங்களும் அதை தூக்கி போட ஒத்துக்கவும் மாட்டாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறீங்க, சந்தோஷமாக வாழ தான் போகிறீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதிதி ப்ளீஸ், தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத இதுக்கு மேலே. இல்லை, நான் இனிமேல் எதுவும் பேசலை. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி, நான் எதுவும் உன்னை பேசி கஷ்டப்படுத்த விரும்பலை. நான் கீழே போகிறேன். அப்புறம் ரொம்ப நேரம் இப்படி நிற்காத, சீக்கிரமாக போய் தூங்கு. உதடு துடிக்கும் பேச்சு இல்லை, உயிரும் இருப்பு மூச்சு இல்லை, வந்த பாதை நினைவு இல்லை, போகும் பாதை புரியவில்லை, உன் புள்ள கூட சத்தம் வந்தால் வேறு. டேய் மச்சான், கதவு திறடா. டேய் கதவு திறடா. மச்சான், குட் மார்னிங். என்னது குட் மார்னிங்கா? டேய் ஆமா, நீ ஏன் ஒரு மாதிரி பல்ல காட்டுற, ஒரு மாதிரி பேசுற? டேய் குடிச்சிருக்கியா? இல்லை மச்சான், இல்லையே. நான் எப்படி குடிப்பேன்? அதுவும் காலங்காத்தால யாராவது போய் குடிப்பாங்களா? நீ சொல்லு, விக்ரம் காலங்காத்தால குடிப்பானா? என்னடா வளர்ற? ஆமா என்னாச்சு? மச்சான், கால் ரொம்ப வலிக்குதுடா. நான் போய் உள்ள போய் உக்காந்து பேசட்டுமா? சரி சரி, உள்ள வா. தேங்க்ஸ் மச்சான். உள்ள வா. டேய், இப்ப எதுக்கு வந்ததுல இருந்து பல்ல கட்டிட்டே இருக்க? ஆமா, இதுக்கு குடிச்சிருக்க? கோவிலுக்கு தானே இன்னைக்கு போறேன்னு சொன்னீங்க. ஆமா மச்சான், கோயிலுக்கு தான் போனோம். கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். அப்புறம் மனசு ரொம்ப கஷ்டமாச்சா, அதான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். ஏது ஜூஸ் குடிச்சிட்டு வந்தியா? ஆமா மச்சான், ஜூஸ் தான் குடிச்சிட்டு வந்தேன்.
ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன், நல்லா இருந்துச்சு. இருக்கும்டி, நல்லா தான் இருக்கும். சரி, என்ன மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்ன? ஏன், எதனால? மச்சான், நீ நின்னா எனக்கு கால் வலிக்குதுடா. என்ன? மச்சான், நீ நின்னா எனக்கு கால் வலிக்கும். நீ வா, உட்காரு, உட்காந்து பேசுவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ முதல்ல சொல்லு. காலையில ஃபோன் பேசும்போது கூட நல்லா தான் பேசிட்டு இருந்த. அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன்ட்ட. அதுக்கப்புறம் எங்கேயோ போய் குடிச்சிட்டு வர வந்திருக்க. என்னன்னு சொல்லு. மச்சான், நான் சொன்னா கேட்க மாட்டியா? உனக்கு என்ன பிடிக்கலையா? டேய், நான் என்ன கேட்டா நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? நான் சொன்னா கேட்க மாட்டியா மச்சான்? உட்கார மாட்டியா? நீ நின்னா எனக்கு கால் வலிக்குதுடா. கடவுளே, சரிடா, உட்கார்றேன். தேங்க்ஸ் மச்சான். நீ நின்னியா எனக்கு கால் ரொம்ப வலிச்சுது. இப்போ நீ உட்காந்ததும் என் கால் வலிக்கவே இல்லை மச்சான். டேய், என்னதாண்டா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்படி போய் தனியா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு வர அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? மச்சான், ஞாபகம் வந்துருச்சுடா. ஞாபகம் வந்துருச்சா? சரி சொல்லு, என்ன? மச்சான், நான் உனக்கும் சேர்த்து ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன்டா. அது எங்க வச்சேன்? ஆ நான் மேலே ஏறி வந்தேனா, கதவு தட்டணுன்னு கீழே வச்சுட்டு கதவை தட்டுனேன். அப்புறம் நீ கூப்பிட்டேன்னு உள்ள வந்து உக்காந்துட்டேனா, அது கதவுக்கு வெளியில இருக்கு மச்சான். ஆரஞ்சு ஜூஸ் மச்சான், கீழே ஊத்திடும். நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்? மச்சான், நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் ஆரஞ்சு ஜூஸ். நல்லா இருக்கும் மச்சான், நான் எடுத்துட்டு வரேன், குடிச்சு பாரு. டே டே, எங்கேயும் போவாத. போகிறேன்னு விழுந்துருவ. நீ நிதானமாவே இல்ல. வாசலுக்கு வெளியில தானே இருக்கு, நானே போய் எடுத்துட்டு வரேன். ஆ, அப்படியா மச்சான்? ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். பல்ல காட்டாத, எடுத்துட்டு வரேன் இரு. டேய், இதானே? மச்சான், அதேதான். பார்த்து பார்த்து பொறுமையா எடுத்துட்டு வா. ம், இந்தா. மச்சான், அது உனக்கு தான். நீ சாப்பிடு. நான் வரும்போதே ஜூஸ் குடிச்சுட்டேன். நான் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். நீ சாப்பிடு. டேய், எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். எனக்கு வேலை கிடக்கு. வேலை இருக்கா? நீ ஜூஸ் குடிச்சுன்னா வேலை செய்யலாம். தெம்பா இருக்கும். நீ ஜூஸ் குடிச்சிட்டு வேலை செய். இந்த ஜூஸை குடிச்சிட்டுலாம் வேலை செய்யவே முடியாது. விக்ரம் சொன்னா கேட்க மாட்டியா எழில்? உனக்காக தான் நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். ஆரஞ்சு ஜூஸ் நல்லா தான் இருக்கும். ஷபா, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. என்னடா, இப்ப இந்த ஜூஸை குடிக்கணும். அது குடிச்சாதான் சொல்லுவ, அப்படிதானே? ஆமா மச்சான், இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் நினைச்சேன். என்ன, அமிர்தாவா? சரி சரி, அழுகாத. நான் ஜூஸ் குடிக்கிறேன், அதுக்கப்புறமா சொல்லு. இன்னைக்கு என் வேலை நடந்த மாதிரி தான். ஏன் மச்சான், இதான் ஆரஞ்சு ஜூஸா? ஆமா மச்சான், இங்க பாத்தியா, ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஐஸ் எல்லாம் போட்டு குத்தாங்க மச்சான். அது சரி, எந்த ஊர்ல மச்சான் ஆரஞ்சு ஜூஸுக்கெல்லாம் சைடிஸ் தருவாங்க? மச்சான், எங்கேயும் தர மாட்டாங்கடா. ஆனா அந்த கடையில தந்தாங்க. மற்ற கடையில எல்லாம் ஏமாத்துறாங்க மச்சான். நம்ம வசந்த் கிட்ட சொல்லி எல்லா கடை மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ண மச்சான். பண்ணலாம் பண்ணலாம். மீன் வறுவல் ஓகே, ஏன்னா உனக்கு மீன் பிடிக்கும். உனக்குன்னு இல்லை, நம்ம எல்லாருக்கும் மீன் பிடிக்கும். அது என்னடா அந்த டப்பால? மச்சான், அது உனக்கு தெரியாது. முந்திரிடா, அதான் கேஷ்யூ, கேஷ்நட் மச்சான். அது எதுக்குடா? மச்சான், ஹெல்தி மச்சான். ஹெல்தியா இருக்குல்ல, எது சாப்பிட்டாலும் ஹெல்தியா சாப்பிடணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க மச்சான். அதான் ஹெல்தி, ஹெல்தி ஃபுட் மச்சான். எனக்கு தெரியாது. முந்திரி ஹெல்தி மச்சான். மசாலாலாம் போட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆமாமா, ரொம்ப ஹெல்தி தான். சரி, இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சு கோவில்ல? மச்சான், அதை ஏன்டா கேக்குற? என் வாழ்க்கை ஏன் போயிடுச்சு மச்சான்? வாழ்க்கை போயிடுச்சா? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்ற நீ? காலையில குடும்பத்தோட சந்தோஷமா தானே கோயிலுக்கு போனீங்க. அங்க என்ன நடந்துச்சு? அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? சந்தோஷமா காலையில கோயிலுக்கு கிளம்பணுமா? ஆமா. அங்க போயிட்டு சந்தோஷமா பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சு எல்லாரும் உட்காந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தோமா? என்னடா? என்னடானா? நீ சொல்றதை கேட்டுட்டு இருக்க, மேல சொல்லு. நான் சொல்றோம்ல, ஊன் சொல்லுடா, அப்பதானே நீ சொல்ல முடியும். சரி. ம்.
நாங்க எல்லாரும் சந்தோஷமா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தோமா. தாத்தா என் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரா. நானும் இப்ப எதுக்கு தாத்தா கல்யாணம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தேன் மச்சான். அதுக்குள்ளே பின்னாடில இருந்து ஒருத்தன் பட்டாருன்னு என்னை உதச்சிட மச்சான். ஐயோ, அப்புறம் யார் அது? எனக்குமே ஒண்ணுமே புரியல மச்சான். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சுட்டு சுட்டுன்னு எங்கெங்க இருந்து புதர்ல இருந்தெல்லாம் ஆளுங்க வந்துட்டானுவோ மச்சான். வந்து எங்க எல்லாரையும் புடிச்சு கட்டி போட்டுட்டானுவோ மச்சான். கட்டி போட்டுட்டானுங்களா மச்சான்? யாரா அவனுங்க? எனக்கு யாருன்னே தெரியல மச்சான். மூஞ்சில வேற கச்சி கட்டியிருந்தானுங்களா, எனக்கு யாருன்னே தெரியல. அப்புறம் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் மச்சான். ஆனா என்னால அதை கட்ட அவுக்கவே முடியல. அப்படி கட்டியிருந்தானுவோ. அப்புறம் அஞ்சலி, நர்மதா, அதிதி எல்லாரையும் கட்டி போட்டு கத்தி வச்சு மிரட்டிட்டு இருந்தானுங்களா. தாத்தா பாட்டி அப்பா அத்தை மாமாலாம் பாவம், அவனுங்களையும் கட்டி போட்டுட்டு கத்தி வச்சு மாட்டிட்டு இருந்தானுவோ. பார்க்கவே கோவமா வந்துச்சு மச்சான். கத்தி வச்சு மிரட்டினானுங்களா? ஓ, காட்டுல கோவில் இருக்கிறதால நகை பணத்துக்காக வந்தானுங்களா? மாஷன் நானும் அப்படிதான் மாஷன் நினைச்சேன். ஆனா அவனுங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நகை பணத்துக்கு வரலன்னா சரி என்ன சொன்னாங்க? பாதி ரொம்ப பயந்துட்டாங்க மச்சான். அவங்க சொன்னாங்க, எப்பா உங்களுக்கு நகை பணம் தானே வேணும், நான் தந்துடுறேன், என் புள்ளியோல விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கு அவனுங்க, உங்க நகை பணம்லாம் எனக்கு எதுக்கு, எங்களுக்கு அது வேண்டாம், நாங்க சொல்றதை செஞ்சா போதும், நாங்க போயிடுவோம், உங்களை எதுவும் பண்ண மாட்டானுன்னு சொன்னானு மச்சான். சரி, அப்படி என்ன செய்ய சொன்னானுங்க? இப்படிதான் மச்சான், இப்படியே தான் மச்சான் நானும் உங்கள்கிட்ட கேட்டேன். சரி, என் குடும்பத்தை எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொல்லி சொன்னேன் மச்சான். அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா மச்சான்? என்னடா சொன்னான்? அந்த செப்பமுக்கி இருக்கால, என் மாமன் பொண்ணு. ஆமா, அமிர்தா. அவங்க இடத்துல என்ன தாலி கட்ட சொல்லிட்டானோடா. என்ன? தாலி கட்ட சொன்னானுங்களா? ம், ஆமா மச்சான். அந்த செப்பமுக்கி கழுத்துல தாலி கட்ட சொல்லி தாலியை கையில கொடுத்தானோடா. விக்ரம், நீயும் அமிர்தா கழுத்துல தாலி கட்டிட்டியாடா? ஆ, விக்ரம் எப்படிடா அவ கழுத்துல தாலி கட்டுவான்? அந்த செப்பமுக்கி வாயாடி திமிரு பிடிச்சவன் அவ கழுத்துல போய் விக்ரம் தாலி கட்டுவானா? ஆ, சொல்லு, தாலி கட்டுவானா? யவா, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். ஆ, சரி, அப்படி அவனுங்கள்ட்ட இருந்து எப்படிடா தப்பிச்சிங்க? அவனுங்க அப்படி சொன்னதும் எனக்கு கோவமா வந்துச்சு மச்சான். பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டேன். அவன் என்ன திட்டுனான், சாபமுக்கி. நானும் பதிலுக்கு திட்டிட்டேன் மச்சான். அப்புறம் என்ன சொன்னானுங்க தெரியுமா? நீ மட்டும் அவ கழுத்துல தாலி கட்டினா அவளை நாங்க கழுத்தை அறுத்துருவோம் நாங்க. நான் தாராளமா அறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். டேய், ஆ, அதுக்கப்புறம் உடனே இந்த பிள்ளைய அறுத்தா இவன் செய்ய மாட்டான், அதனால அந்த 3 பொண்ணுங்க, அதிதி, அஞ்சலி, நர்மதா, அந்த பிள்ளைங்க மேல கை வைக்க போனானுங்கடா. எனக்கு சமூகம் வந்துச்சு மச்சான். அப்புறம் அதிதி, அஞ்சலி, நர்மதா 3 பேரும் அழுதாங்களா. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மச்சான். சரி, நீங்க சொல்றத நான் பண்றேன்னு சொல்லிட்டேன். அப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? டேய், சரி சரி, நீ மேல சொல்லு. என் கையில வர தாலி குத்துட்டானுங்களா, அவனுங்கிட்ட நான் கெஞ்சின மச்சான். எனக்கு அவளை பிடிக்காது, அவனுக்கு எனக்கு பிடிக்காது, எங்க 2 பேரும் கல்யாணம் வச்சா நல்லா இருக்காது, வேணாண்டான்னு ரொம்ப நேரம் கெஞ்சின தெரியுமா? இந்த விக்ரம் யார் கேட்டாச்சும் கெஞ்சிருக்கானடா சொல்லு? எல்லாத்தையும் பறக்க தானே விட்டுருக்கான். அவனுங்க கிட்ட கெஞ்சினடா, அதுவும் அந்த செப்ப முக்கிக்காக. போய் அவ கழுத்துல என்ன தாலி கட்டணும்? அவனுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டானோ மச்சான். கட்டியும் அவனுன்னு சொல்லிட்டானுவோ. என்னடா பண்றதுன்னு பார்த்துட்டே இருந்தேனா, அப்புறம் திடீர்னு கிரணும் அர்ஜுனும் ஓடி வந்து எல்லாரையும் டுஷம் 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 அடிச்சுட்டு, அப்புறம் என்னையெல்லாம் கயிறு எடுத்து விட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து டுஷம் 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 ஃபைட் பண்ணி அவனுங்களை ஓட ஓட விரட்டி விட்டுட்டோம். என்ன, கிரணும் அர்ஜுனுமா? ஆமா மச்சான், கிரணும் அர்ஜுனும் தான் வந்தாங்க. வந்து எல்லாரையும் டுஷம் டுஷம் டுஷம். அவங்க 2 பேரும் எப்படி? அது மனோஜ் இருக்கான்ல, அதான் அர்ஜுனோட தம்பி, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அதான் சாமி கும்பிடலான்னு வந்தாங்க. என்னது, அர்ஜுன் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா மச்சான், அது மட்டும் இல்ல, அர்ஜுனுக்கும் கிரணுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயா, அது எப்படிடா அர்ஜுனும் கிரணும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மச்சான், அர்ஜுனும் கிரணும் கல்யாணம் பண்ணிக்கலடா. அர்ஜுன் ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அப்புறம் கிரண் ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஓ, அப்படி சொன்னியா? ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அது மட்டும் இல்ல மச்சான், அர்ஜுனுக்கு ஒரு பொண்ணு, கிரணுக்கு பையன், குழந்தைங்களும் இருக்கு மச்சான். அட பாவிங்களா, இவனுங்களுக்கு கல்யாணம் ஆனதும் தெரியல, கல்யாணம் ஆகி குழந்தை வேறயா? இதுல மனோஜுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. அவெல்லாம் நம்மளோட சின்ன பையன்டா. நமக்கு 7 கழுத வயசாகுது, இன்னமும் கல்யாணம் பண்ணாம சுத்திட்டு இருக்கோம். சரி, மேல சொல்லு, காப்பாத்துனானுங்க. அப்புறம்
அவனுங்க கொடுத்தானுங்கள தாலி, அது என் கையிலே இருந்துச்சு மச்சான். அது பாடி பார்த்துட்டு கையில இருக்கக்கூடாது, நீ அந்த மரத்துல கட்டுன்னு சொன்னாங்க மச்சான். நான் அந்த மரத்துல டைட்டா தான் மச்சான் கட்டுனேன். ஆனா எப்படியோ அது திரும்பவும் என் கழுத்துல வந்து விழுந்துருச்சு மச்சான். அச்சச்சோ! அப்புறம்? அப்புறம் அப்புறம் அந்த செப்பு முக்கி இருக்கால, அவ என்ன என்ன சொன்னா தெரியுமா? உன்னால ஒரு கயிறு கூட ஒழுங்கா கட்ட தெரியாதா? அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டிட்டா மச்சான். எனக்கும் கோவம் வந்துருச்சு. நானும் திட்டுனேன். டேய் நல்லா தானே பேசிட்டு இருந்த. அப்புறம் என்ன? சொல்லு. அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் தான் மச்சான் என் வாழ்க்கையே திருப்பி போட்டுருச்சு. இது எல்லாத்துக்கும் இது எல்லாத்துக்கும் அந்த மனோஜ் பையன் தான் மச்சான் காரணம். எல்லாம் அவன் பண்ண வேலை தான் மச்சான். டேய் எனக்கு ஒன்றும் புரியல. தெளிவா சொல்லு. மச்சான் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தோமா, அப்போ மனோஜ் பையன் ஏதோ பாம்புன்னு பார்த்து என்ன வந்து இடிச்சானா, இவ என்ன திட்டிக்கிட்டே வந்தாளா, கீழே கல் இருக்கிறத பார்க்காம குருடி கல்லுல மோதி இவளும் விழ போனாளா, இவன் இடிச்சு நானும் விழ போனானா, மச்சான் என் கையில இருக்க தாலி அவ கழுத்துக்கு போயிடுச்சுடா. இல்ல புரியல. என்ன சொன்ன? உன் கையில இருக்க தாலி யார் கழுத்துல விழுந்துச்சு? என் கையில இருக்கிற தாலி அந்த சப்பு முக்கி கழுத்துல விழுந்துருச்சு மச்சான். அப்போ நீ அமிர்தா கழுத்துல தாலி கட்டிட்ட. உனக்கும் அமிர்தாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அப்படிதானே சொல்ற? ஆமா மச்சான். எல்லாரும் அப்படிதான்டா சொல்றாங்க. என் வாழ்க்கையே போதுடா. ஐயோ மச்சான். ஐயோ ஐயோ மச்சான். நிஜமாவா? நிஜமாவே உனக்கு அமிர்தமும் கல்யாணம் ஆயிடுச்சா மச்சான்? ஐயோ நம்ப முடியலையே இது. ஐயோ நானும் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்துருக்கலாமே. மிஸ் பண்ணிட்டேனே. அது எப்படி மச்சான்? அது எப்படிடா உனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நினைச்சு பாரேன். சத்தியமா மச்சான் நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லடா அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகும்னு. 2 பேரும் எப்படி சண்டை போட்டுப்பீங்க? இப்போ புருஷன் பொண்டாட்டி. ஐயோ நினைக்கும் போதே கிளுகிளுப்பா இருக்கே. டேய் என்னடா கலாய்க்கிறியா? எனக்கு நடந்த அநியாயத்துக்கு என் ஃப்ரெண்டு நீ உன்கிட்ட வந்து சொன்னா நீ என்ன கேவலமா பார்த்து சிரிக்கிற? மச்சான் உனக்கு நடந்தது அநியாயம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல மச்சான். சாரிடா. உள்ளுக்குள்ள அழுவுற நீ என்ன பார்த்து சிரிக்கவா செய்யற? என் வாழ்க்கையே போயிடுச்சு மச்சான். போயும் நான் அடங்கா பின்னாடி கழுத்துல நான் தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சுடா. இதுல அவ மேல எந்த தப்பும் இல்ல. நீ ஒழுங்கா மரத்துல கட்டி இருந்தீனா அது ஏன் திரும்பி கீழே விழ போகுது? அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டு எதுக்கு நீ அவ கழுத்துல தாலிய மாட்டணும்? மச்சான் எல்லாத்துக்கும் அந்த மனோஜ் பையன் தான் மச்சான் காரணம். அவன் தான் மச்சான். அவன் தான் காரணம். அவன் தான் வந்து என்னை இடிச்சான். அதனாலதான் நான் விழ போனேன். சரி அவன் இடிச்சான் நீ விழ போன. அதுக்கு ஏன்டா நேரா அவ கழுத்துல போய் தாலிய மாட்டின? நான் ஒன்னும் வேணும்னு போய் பண்ணலடா. அவன் இடிச்சானா நான் கீழே விழ போனேனா, இவளும் கீழே விழ வந்துட்டா. வந்து நேரா தலையை விட்டுட்டான் மச்சான். நானும் விழக்கூடாதுன்ட்டு கையில இருந்த தாலியை போட்டுட்டேன். ஐயோ ஐயோ. ஆனா எவனுக்கு இது மாதிரி கல்யாணம் நடந்திருக்காதுடா. அந்த கடவுளே அந்த கடவுளே உனக்கு எப்படி யோசிச்சிருக்கான் பாரு, உன் கல்யாணம் இப்படிதான் நடக்கும்னு. மச்சான் உனக்கே தெரியும்ல என் கல்யாணத்தை பத்தி நான் எவ்வளோ கனவுலாம் கண்டேன். அப்புறம் எவ்வளவு பெரிய கனவு. நல்ல அழகான பொண்ணு, நல்ல முடி நீட்டமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், என் மேல பாசமா இருக்கணும், என்னை திட்டக்கூடாது. அது மட்டுமா, கல்யாணம் ஜாம் நடக்கணும், ஊரையே கூட்டி சாப்பாடு போட்டு மலர்ந்தெல்லாம் வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடி நிறைய பேர்த்தெல்லாம் கூப்பிட்டு ஜாம்னு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன் மச்சான். இப்படி என் ஆசையில இப்படி தோசையை ஊத்திட்டானுங்க மச்சான். என்ன பண்றது மச்சான்? நீ எது ஆசைப்பட்டாலும் நடந்துரும். ஆனா இது நீ ஆசைப்படல. அந்த கடவுளே ஆசைப்பட்டுட்டான்னு நினைக்கிறேன். அதான் இப்ப என்னடா பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது மச்சான். சொல்லப்போனா இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. உனக்கு இந்த ஜென்மத்துல அவதான். ஆனா மச்சான் வேணாம். ஐயோ அவ வேண்டவே வேண்டாம். சும்மாவே என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பா. என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பா. இப்போ வேணாம் மச்சான். வேணாம். அவ மட்டும் வேண்டவே வேண்டாம். அது இனிமே எப்படி நீ சொல்ல முடியாது மச்சான். அது நீ அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் தாலி கட்டலடா. ஸ்லிப் ஆயிடுச்சு. அது என் பிரச்சனை கிடையாது. நீ ஸ்லிப் ஆனியோ இல்ல ஆகலையோ,
ஆக மொத்தத்துல உன் கையால அவ கழுத்துக்கு தாலி போய்கிடுச்சு. இந்த ஜென்மத்துல நீ தான் அவனுக்கு புருஷன், அவ தான் உனக்கு பொண்டாட்டி. இத மாத்தவே முடியாது மச்சான். மச்சான் எப்படியாவது மாத்தணும்டா. எனக்கு அவன் வேணாம். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. அப்போ அவ்வளவுதானா? அவ்வளவுதான். பாத்தியா மச்சான், இந்த ஆசை இருக்கே ஆசை, அது ஒருத்தவங்கள நல்ல வழியிலயும் கூட்டு போகும், கெட்ட வழியிலயும் கூட்டு போகும். ஆனா உனக்கு மட்டும் அந்த ஆசையும் இல்ல, எதுவும் இல்ல. அதனாலதான் உன்னை நல்ல வழியிலயும் கூட்டிட்டு போகல, கெட்ட வழியிலயும் கூட்டிட்டு போகல. ரெண்டுத்துக்கு நடுவுல கூட்டிட்டு போயிடுச்சு. மச்சான் சொல்லு மச்சான், கல்யாணம் வேற ஆகிடுச்சு. சொல்லு சொல்லு. ஏன்டா? சரி சரி, நீ சொல்ல வந்தது சொல்லு. மச்சான் என்ன பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சரியா? அவ்வளவுதானே, அதுக்கு என்ன, தாராளமா சிரிக்கிறேன்டா. போதும் மச்சான் போதும். சரி, மணி ஆயிடுச்சு, நீ இங்கே இருக்க. புதுசா கல்யாணம் வேற ஆயிருக்கு. உன் பொண்டாட்டி அங்க வீட்ல காத்துட்டு இருக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற மச்சான். பாரு, மச்சான் கூட பார்க்க மாட்டேன்டா. அவ்வளவுதான் உன்ன. யாருக்கு யார் பொண்டாட்டி? என்ன மச்சான் நீ, இனிமே நீயே இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் மச்சான் உண்மை. உன் பொண்டாட்டி அமிர்தா தான். டேய் வேணாம், கோவம் வருது. ஆனா எனக்கு சிரிப்பு தான் மச்சான் வருது. ஆ, எனக்கு தூக்கம் வருதுடா. தூக்கம் வருதா? சரி சரி, நானே போய் வீட்ல விட்டுட்டு வரவா? இல்ல, நான் அங்க போக மாட்டேன். நான் இங்கதான் இருக்க போறேன். எது, இங்க இருக்க போறியா? ஆமா, நான் இங்கதான் இருக்க போறேன். எனக்கு தூக்கம் வருது, நான் இப்ப தூங்க போறேன். டேய், நீ எப்படி இங்க வீட்ல தேட மாட்டாங்களா? டேய் 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 டேய். அட பாவி, இப்படியே படுத்துட்டா. சரி, ஓவரா குடிச்சிருக்கான். அது இல்லாம மனசளவு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான். சரி, ரூம்ல போய் படுக்க வச்சிடலாம். ஆனா மச்சான், சத்தியமா இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கலடா. உன் லைஃப் இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. இனிமே அந்த வீட்டுக்கு என்டர்டைன்மெண்ட் பஞ்சமே இல்ல. அமிர்தா, என்னம்மா? ரூம்ல லைட் எரிஞ்சிட்டே இருந்துச்சு, அதான் நீ தூங்கிட்டியா இல்லை முழிச்சிருக்கியான்னு பார்க்கலான்னு வந்தேன். இனிமே நான் தூங்கி என்னம்மா பண்ண போறேன்? என் தூக்கமும் போயிடுச்சு, என் சந்தோஷமும் போயிடுச்சு. ஏன்டி எப்படி சொல்ற? ஏன் எப்படி சொல்றேனா? உங்களுக்கு தெரியலையாம்மா? இன்னைக்கு எனக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்புறம் அப்புறம் எப்படிம்மா என்னால் நிம்மதியாக தூங்க முடியும்? ஆனா ஆனா உங்களுக்கு பிடிச்ச பிள்ளை ஜாலியாக தான் இருப்பான், சந்தோஷமா இருப்பான். ஆனா நான் தான் இங்க அழுதுட்டு இருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்லடி. இப்படி நடந்ததுல நீ மட்டும்தான் கஷ்டப்படுறியா? அவனும் தாண்டி கஷ்டப்படுறான். அவன் இன்னும் வீட்டுக்கே வரல தெரியுமா? இப்ப கூட நீங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்கல்ல? இல்லடி, உன் பக்கம் நிக்கிறதா அவன் பக்கம் நிக்கிறதான்னு தெரியல. ஆனா 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்கீங்க. புரிஞ்சுக்கோடி, விக்ரம் வேணும்னு பண்ணல. ஆமா, அந்த ரவுடிங்க வந்து நம்மள கட்டி போட்டது, அப்புறம் அவனுங்க தாலி கொடுத்து என் கழுத்துல கட்ட சொன்னது, அது கூட யாரோ பண்ண பிளான்னு வச்சுப்பேன். ஆனா என் கழுத்துல தாலி கட்டினா பார்த்தீங்களா, அது மட்டும் யார் பிளானும் இல்லம்மா, அவன் பிளான் தான். ஏய், ஏன் எப்படி சொல்ற? விக்ரமை பத்தி உனக்கு தெரியாதா? அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா, உங்களுக்கு தான் தெரியல. அந்த கயிறை பாட்டி மரத்துல நல்லா இறுக்கமா கட்டு, அவுந்துட போகுதுன்னு தான் சொன்னாங்க. அவன் வேணும்னே கட்டுற மாதிரி கட்டி, அதை அவன் மேலேயே விழுற மாதிரி விழ வச்சு, அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை போடுற மாரி சண்டை போட வச்சு, அதுக்கப்புறம் அதான் அந்த அர்ஜுன் அவன் தம்பியை வச்சு அவனை இடிக்க சொல்லி, நான் அந்த நேரம் பார்த்து தவறி விழுந்து இவனும் இடிச்ச மாதிரி விழ வந்து என் கழுத்துல தாலியை போட்டுட்டான். இதுவே அந்த மரத்துல கட்டாம தாலி அப்படியே வச்சிருந்தானா என் கழுத்துல அவன் எப்படி கட்ட முடியும்? அதுக்காக தான் பாட்டி சொன்னதை வச்சு இதான் கரெக்டான ஐடியான்னு தாலியை மரத்துல கட்டுற மாதிரி கட்டி அதை அவன் மேல விழ வச்சு என் கழுத்துல போட்டுட்டான். என்னடி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? விக்ரம் அப்படி பண்ற ஆளே கிடையாது. இங்க பாரு, உனக்கு நடந்தது அது அநியாயம்தான். அதுக்காக நீ அவன் மேல இப்படிலாம் பழி போடாத. இப்பவும் நீங்க அவனுக்காக தான் சப்போர்ட் பண்றீங்கல்ல. ஆனா நான் அடிச்சு சொல்றேம்மா, அவன் பிளான் பண்ணி தான் பண்ணான். என்ன அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா என்னை பழி வாங்குறதுக்காக என்ன வேணா பண்ணுவான்னு நிரூபிச்சிட்டான். ஏய், அவன் எதுக்கடி உன்னை பழி வாங்கணும்? இங்க பாரு, சின்ன வயசுல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறீங்க. பெரியவளானதுக்கு அப்புறம் கொஞ்சமாவது சண்டையை நிறுத்திட்டு பாசமா இருப்பீங்கன்னு பார்த்தோம். ஆனா நீங்க பெரியவங்களா வளர்ந்ததுக்கு அப்புறமும் சண்டை தான் போட்டுட்டு இருக்கீங்க. சரி, ஏதோ சின்ன சின்னதா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, நீ என்னடி அவன் மேல இப்படிலாம் சொல்ற? உன்னை பழி வாங்குற அளவுக்கு அப்படி உன் மேல அவனுக்கு என்னடி கோவம்? அதை நீ அவன்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்டா
சின்ன வயசுல இருந்து எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டு தான் இருப்பான். ஒரு சில டைம் நீங்க யாரும் இல்லைன்னா என்ன அடிப்பான். ஸ்கூல்ல எந்த பசங்களும் என்கிட்ட பேசக்கூடாது. பேசினா அவங்கள அடிப்பான், மண்டையை உடைப்பான். எத்தனை பேர் என்கிட்ட வந்து கேவலமா பேசியிருக்காங்க தெரியுமா? நீ என்ன அடியால் வச்சு சுத்திட்டு இருக்கியான்னு. அப்ப நான் எத்தனை தடவை கோவத்துல எங்க இருந்தாலும் அவனை நான் போய் திட்டியிருக்கேன். பசங்க முன்னாடி, பொண்ணுங்க முன்னாடி, ஏன் ஸ்டாஃபுங்க முன்னாடி கூட நான் திட்டியிருக்கேன். அப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து அவன் என்னை பழி வாங்க வேண்டாம். அதான் என் மொத்த சந்தோஷத்தையும் கெடுக்கணும்னு நினைச்சு இந்த தாலியை என் கழுத்துல மாட்டிட்டான். இங்க பாரு, நீ ரொம்ப வருத்தத்துல இருக்க, அதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்க. கண்டதை போட்டு யோசிக்காத. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது கடவுள் போட்ட முடிச்சு. அதான் இப்படிலாம் நடக்குது. அவரு ஆசைப்பட்டிருக்காரு உங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அதான் மாமா, இவன் பண்ண தப்ப நீங்க ஏமா கடவுள் மேல தூக்கி போடுறீங்க? அவர் என்ன எங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவ்வளோ ஆசையா என்ன? அவர் என்ன எங்களுக்கு அப்பாவா மாமாவா? அவர் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏமா நீங்க இவன் பண்ற தப்புக்கெல்லாம் கடவுளை சொல்லிட்டு இருக்கீங்க? கோவப்படாத அமிர்தா. அம்மா, இந்த தாலி என் கழுத்துல ஏறினதுல இருந்து நான் கோவப்பட்டு அழுது என் கண்ணில் இருக்க தண்ணியே வத்திருச்சுமா. கோவப்பட்டு பேசுறதுக்கு என் உடம்புலையும் தெம்பில்ல, என் மனசுலையும் தெம்பில்ல. அந்த அளவுக்கு நான் நொந்து போயிருக்கேன். அதனால தான் நீங்க இவ்வளோ தூரம் பேசும்போது கூட என்னால் கோவப்பட்டும் பேச முடியல, அழுதும் பேச முடியல. ஒரு மாதிரி ஜட மாதிரி உட்காந்துருக்கேன். என்னடி, ஏண்டி இப்படிலாம் பேசுற? நீ இப்படிலாம் பேசும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஆனால் என்னால் இப்போ அதை வெளிப்படுத்த முடியல. என்னால் முடியலம்மா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னடி? தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. அமிர்தா, அம்மா ப்ளீஸ். நான் ஏற்கனவே உடஞ்சிட்டேன். என்னால் முடியல. தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. அம்மா வந்து பேசுறது உனக்கு தொந்தரவா இருக்காடி? சரி, அம்மா உன்னை நான் தொந்தரவு பண்ணவும் மாட்டேன். அம்மா அம்மா ஆசை அம்மா, நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. லலிதா, என்ன சொன்னான்? ஃபோன் பண்ணுங்க. எழில் தான் எடுத்தான். அவன் எழில் கூட தான் இருக்கான். எழில் வீட்லையா? இல்லைங்க, வீட்டில் இல்லை. எழில் இப்போ தான் வந்திருப்பான் போல. நேராக ஸ்டுடியோவுக்கு போயிருக்கான். இவனும் ஸ்டுடியோவுக்கு தான் போயிருக்கான். அங்கே தான் இருக்காங்க. அங்க இருக்கானா? சாப்பிட்டானா? நல்லா இருக்கானா? என் புள்ள மனசு உடைஞ்சு போயிட்டான். அதான் இங்கே இருந்தா இங்கே இருக்கவங்க மேலும் மேலும் கஷ்டப்படுத்துவாங்கன்னு நினச்சிக்கிட்டு எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு சொல்லாமல் போயிட்டான். நீ என்ன சொல்ற? எழில் என்ன சொன்னான்? இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் எழில்கிட்ட சொல்லியிருக்கான். வருத்தப்பட்டு அழுதுகிட்டு சொல்லியிருக்கான். என் பிள்ளை என்ன கஷ்டப்படுது. ஒரு பக்கம் அமிர்தா, ஒரு பக்கம் விக்ரம். 2 பேருக்கும் என்னால என்ன சொல்ல முடியும்? இதுல நான் யார் பக்கம் நிக்கிறது? புள்ளையா இல்ல மருமவளா? நம்மளால யார் பக்கமும் இருந்து பேச முடியாதுங்க. நமக்கு நம்ம பிள்ளையும் முக்கியம், அதே மாதிரி அமிர்தாவும் முக்கியம். என்னதான் அவன் நமக்கு மருமகளா இருந்தாலும் அவளை நம்ம பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கிட்டோம். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம அதை சந்தோஷமா பார்க்கணும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை கல்யாணம் ஆகும்னு நம்ம யாரும் ஆசைப்படலையே. என்னங்க பண்றது, எல்லாமே விதி. அவங்க தலையில இதான் எழுதியிருக்குன்னா அதுபடி தான் நடக்கும். ஒரு பக்கம் நம்ம ஆசைப்பட்டது நடந்துருச்சுங்கிற சந்தோஷப்படுறதா, இல்ல இப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்ததால 2 பேர் மனசும் உடஞ்சு போயிடுச்சே இதை பார்த்து வருத்தப்படுறதா, ஒண்ணுமே தெரியலங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் 2 புள்ளிகளும் கஷ்டப்படுதுங்க. இனிமே அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. என் பையன் அவ ஏத்துப்பாளா, இல்ல இவன் மீனுக்குட்டியை ஏத்துப்பானா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இவங்க சண்டை இன்னையோட முடியுமா, இல்ல இதுக்கப்புறம் அதிகமாகுமா? எனக்கு இதெல்லாம் நினைச்சாவே பயமா இருக்குங்க. என் பையனோட வாழ்க்கையும் என் மருமகளோட வாழ்க்கையும் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. அதெல்லாம் நினைக்கும் போது பயமா இருக்கு. லலிதா அழாத, நம்மளாம் இருக்கோம்ல, அதெல்லாம் சரி பண்ணிடலாம். நடந்தது நடந்துருச்சு, இனிமே அதை மாத்தவே முடியாது. இதுக்கப்புறம் நடக்க போறத நல்லபடியா நடக்கணும். அவங்க சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன விவரம் தெரியும்? சின்ன வயசுல இருந்து ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுதுங்க. அதுக்காக இப்பவும் அதே மாதிரி இருக்க முடியுமா? நம்ம தான் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். நீ கவலைப்படாத. அர்ஜுனுக்கு பொண்டாட்டி அமிர்தா தான். அமிர்தாவுக்கு புருஷன்னா அது விக்ரம் தான். இந்த ஜென்மத்துல அதை மாத்தவே முடியாது. ஏங்க, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இந்த வீட்ல வாழ்வாங்களா? நீ கவலைப்படாத. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அவங்க 2 பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்வாங்க. ம். சாப்பிட்டானா ஏதாவது? கேட்டு எழுதிக்கிட்ட? ஆ, கேட்டேங்க. சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு தூங்குறானா. அப்படியா? சரி தூங்கட்டும். தூங்குனாவது எல்லாத்தையும் மறந்து
கொஞ்சமாவது எல்லா பாரமும் குறையட்டும். சரி, நீ அழுதுகிட்டே இருக்காத. நீ அழுதுகிட்டே இருந்தீன்னா அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போகும். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். என் பிள்ளைங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. அன்ன கிளி என்ன கிளி, இந்த ஊர்ல உன்ன போல அழகு யாரடி? ஹேய், அழகு யாரடி? பரவாயில்ல அன்ன கிளி, சீரியல்ல வர நடிகை மாதிரி அழகா தன்னடி இருக்கு. உனக்கு என்ன குறைச்ச? அப்படியே இந்த அழகு ஒரு போட்டா மட்டும் புடிச்சு போட்டான்னு வச்சுக்க, அப்புறம் என்ன? ஒவ்வொரு சீரியல் எடுக்கிறவனும் நீங்க தான் ஹீரோனியா வரணும்னு போட்டி போட்டுட்டுல வீட்டுல இருந்து நிப்பானுங்க. உலக அழகி நான் தான். உள்ளூர் கிளவியே நீதான். யார பத்தி கிளவிங்கிற? வேற யாரு? உன்னை பத்தி தாண்டி. இவன் கண்ணு என்ன புடலிலே இருக்கு. இம்புட்டு அழகா மேக்கப் போட்டுக்கிட்டு எம்புட்டு அழகா இருக்க, என்ன பார்த்து கிளவிங்கிற? உன் கண்ணு தாண்டி புடலில இருக்கு. 40 வயசு ஆக போகுது, இன்னமும் 18 வயசு கோமரி மாதிரி எப்ப பார்த்தாலும் மூஞ்சில எதையாவது பூசிக்கிட்டு எங்கேயாவது எங்கேயாவது 40 வயசு பொம்பளை, கல்யாணம் ஆன பொம்பளை, ஒரு புள்ளைக்கு அம்மா மாதிரி இருக்கியாடி. எப்ப பார்த்தாலும் இந்த பேண்ட் சட்டை போட்டு சுத்திட்டு இருக்க. எல்லாரும் ஒரு புடவைய கட்டலாம் என்ன? இது நம்ம கிராமத்துல தானே இருக்கோம். கிராமத்துல இருந்துகிட்டு புடவை கட்டாம நிக்கிறா. ஏ வாய மூடு, செத்த அமைதியா இருக்கியா? எனக்கு கிளவின்னு சொன்னது இல்லாம எனக்கு 40 வயசுன்னு சொல்ற. எனக்கு 40 வயசு நீ கண்டியோ? வேற உனக்கு எத்தனை வயசுடி ஆகுது? ஏய், எனக்கு இப்பதான் 26 ஆகுது. யாரு? உனக்கு 26 ஆகுதா? சரி, 26 ஆகல, எனக்கு 30 வயசு ஆகுது. 30 வயசு ஆகுறவள பார்த்து 40 வயசு ஆன மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு 40 வயசு 30 வயசுன்னு எங்கேயாவது ஊருக்குள்ள சொல்லிட்டு திரிஞ்ச அப்புறம் சோத்துல எதையாவது கலந்து கொடுத்துரும் பாத்துக்க. அதுக்கு நீ சோத்த ஆக்கின தானடி. காலங்கத்தாலே கண்ணாடி முன்னாடி உக்காந்துட்டு என்னென்னமோ பூச்சிட்டு கிடக்குற மூஞ்சில. அடுக்கல்ல போய் பார்த்தா ஒரு சுடுதண்ணி கூட வைக்கவே இல்ல. அந்த பக்கம் போகவே இல்லையா நீ? எல்லாரும் மூஞ்சிக்கு பவுடர் எடுத்துட்டு போலான் இருந்தேன், அதுக்குள்ள என்ன டா போய் சோத்த ஆக்குறேன். காலகத்தால ஏந்திரிச்சு அவன் அடுப்படியில போயிட்டு தீய வைப்போமா, சோத்தாக்குவோமா, குழம்பு வைப்போமான்னு இருப்பாளுவோ. இது காலங்காத்தால எப்ப பார்த்தாலும் ஏந்திரிச்சு கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு இருக்குது. மனசுல அப்படியே உலக அழகி நினப்பு. ஐயோ, நான் உலக அழகிதாயா. ஆமா பின்ன, இந்த உலக அழகி தேடி கண்டுபிடிச்சல எங்க அப்பங்காரன் என் தலையில கட்டி வச்சிருக்கான். நான் எங்க அப்பங்கிட்ட அப்பவே சொன்னேன், இந்த பொண்ணு எனக்கு வேணாம், பொண்ணை பார்த்தாலே தெரியுது ஒரு பொறுப்பும் இல்லை எதுவும் இல்லைன்னு. நான் நினைச்ச மாதிரியே தானே இருக்கு. இந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சி கிடைச்சதே பெரிய விஷயமா? இவரு என்ன வேணான்னு சொன்னாராம். அட போயா. எம்மா உலகழகி, சத்து போறியா? எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது, போய் சோத்த குழம்பு ஆக்கு. எப்ப பாப்பா இந்த வீட்ல நிம்மதியா உட்காந்து ஒரு கண்ணாடி பார்க்க முடியுதா? அக்கா வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாகிடும். எங்க ஜோதி நேத்து கிளம்பி இங்க வந்து எங்களை விட்டுட்டு கிளம்பி போச்சு. நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கே வரலையா புள்ள. என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டா எழில் தம்பி கூடயே தங்கிடுச்சு. அமிர்தாவும் வந்து ரூமுக்குள்ள போனவதானா ரொம்ப நேரம் ஆகி வெளில வரவே இல்லையா. அதுக்கப்புறமா தான் மொட்டை மாடியில கொஞ்ச நேரம் நின்றுருக்கா. அதுக்கப்புறம் அக்கா போய் பேசியுமே ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கா. 2 புள்ளிகளும் என்னமா கஷ்டப்படுதுங்க. கடவுள் எதுக்கு இந்த புள்ளிகளுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. என்னக்கா நீங்க புள்ளிகளுக்கு கடவுள் கொடுத்த தண்டனைங்கிறீங்க? அதானே பத்மாக்கா, நம்ம எத்தனை தடவை பேசியிருக்கோம், விக்ரமுக்கும் அமிர்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும்னு. ஆமா, நம்ம மட்டுமா, ஊர்ல இருக்கவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் ஜோடி பொறுத்த நல்லா இருக்கு, எப்போ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, கல்யாண சாப்பாடுலாம் எப்போ போடுவீங்கன்னு எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க. உண்மைதான் பொன்னி. ஆனா
புள்ளிகளுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கலல்ல. ஏக்கா அதுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறது? நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை தானே பார்க்க முடியும். நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தா ஒன்றுத்துக்கும் ஆக போகிறதில்ல. ஆமாக்கா, நடந்து முடிஞ்சதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, இதுக்கப்புறம் நடக்க போறத பத்தி பேசலாம்ல. பிள்ளைங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் பேசி என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல. என்னன்னு பொண்ணு பேசுறது? யார் என்ன பேச போனாலும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு துரத்தி விட்டுறா. விக்ரம் பேசவே மாட்டேங்கிறான். இப்ப பாரு, விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, வீட்டுக்குமே இன்னும் வரல. ஒரு ஃபோன் பண்ணி கூட பேசவே இல்லை. சரி வருத்தப்படாதீங்கக்கா. எனக்கே இப்படி இருக்கே. அங்க வயசானவங்க நிலைமை என்னமோ இருக்குன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரையும் நினைச்சு எப்படி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. பாரு கல்யாணி, இப்படி வருத்தப்படுறதால எதுவும் ஆக போகிறது இல்ல. ஆக வேண்டியதுதான் இனிமே பார்க்கணும். என்னன்னு சொல்றீங்க? இதுக்கப்புறம் என்ன பாக்குறது? அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நம்மளால பேச முடியுமா? நம்ம என்ன, அவங்க பெத்தவங்களே பேச முடியலையே. இதுல எங்க இருந்து நம்ம பேச்சு புரிய வைக்கிறது? அதெல்லாம் நம்ம பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க நம்ம பேர பிள்ளைங்க கல்யாணி. நம்ம பேசினா புரிஞ்சுக்க மாட்டாங்களா? எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தானே அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இத்தனை வருஷமா சொல்லி புரிய வச்சுட்டு தானே இருக்கோம். ஒரு நாளாவது புரிஞ்சுக்கிட்டாங்களா? இதுக்கப்புறமும் நம்ம சொன்னா புரிஞ்சுப்பாங்களா? இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வேற, இப்ப சொல்ல போறது வேற. இப்ப சொன்னா கேட்டுதான் ஆகணும். நீ கவலைப்படாத, நான் தான் இருக்கோம்ல. நான் போய் அவங்களுக்கு பேச்சு புரிய வைக்கிறேன். எனக்கு பயமா வருதுங்க. நீ கவலைப்படாத கல்யாணி. நீ வேணா பாரு, நம்ம பேர பிள்ளைங்க சந்தோஷமா வாழ்வாங்க. நம்ம சொல்றதை கேட்டுட்டு சரின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா வாழத்தான் போறாங்க. நீ வேணா பாரு. ஏங்க, ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல? கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு கல்யாணி. காலையில வயலுக்கு போயிட்டு வரும்போது 2-3 பேரு எனக்கு பார்த்து கேட்டாங்க தான். 2-3 பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஊர் ஃபுல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஏங்க, ஊர் முழுக்க தெரியறதுக்குள்ள எப்படியாவது இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசணும். நான் தான் இருக்கோம்ல, நான் பேச்சு புரிய வைக்கிறேன். நீ கவலைப்படாத என்ன. சரிங்க. அப்பா வீரனாரே, உன் எல்லைக்கு வந்து எங்களுக்கு இப்படி ஒரு சங்கடத்தை கொடுத்துட்டியே. எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். நீ ஒரு விஷயத்த நடத்திட்ட,